திமுக, அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக, அதாவது மாற்றுக் கட்சியிலிருந்து வெளிவந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய அந்த இணைப்பு விழாவானது தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் விஜயின் முன்னிலையில் நடைபெற்று வருகின்றது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக, திமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து பணியாற்றிய நிர்வாகிகள், அதே போன்று பல்வேறு கட்சிகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்த பல நிர்வாகிகள் இன்று அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். அதன்படி பார்த்திருக்கோமானால் திமுகவினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வர்த்தக அணி அமைப்பாளராக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் என்பவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார். அவரின் வழியே பல்வேறு காங்கிரஸ் ஆதரவாக இருந்த சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் ஒருவரும், அதே போன்று தேமுதிகவின் உறுப்பினர் ஒருவரும், புதுச்சேரியினுடைய அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு நபர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். அதன்படி தற்பொழுது அந்த இணைப்பு நிகழ்ச்சியானது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட விஜய் 2 மணி அளவில் பனையூருடைய கட்சி அலுவலகத்தில் வருகை தந்திருந்தார். காலை முதலாகவே இந்த கட்சியில் இணையக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அமர வைக்கப்பட்டதுன்னா தற்பொழுது ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டும் அடையாளப்படுத்திக் கொண்டும் விஜயுடன் அந்த உரையாடிட்டு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இணைப்பு நிகழ்ச்சியானது தற்பொழுது பனையூரில் நடைபெற்று வருகின்றது. கூடுதல் வலு சேர்க்கும் வகையாக ஒவ்வொரு மாற்றுக் கட்சியும் பல்வேறு கழகத்தில் இணைந்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகின்றது. இனிவரும் காலங்களிலும் ஒவ்வொரு முக்கிய அரசியல் தலைவர்களும், அதே போன்று முக்கிய பொறுப்பு வகித்த மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்ற மிகுந்த எதிர்பார்ப்பானது இருந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.